உங்கள் வீட்டுடைய டேப்லையும் இது மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு திருப்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எங்கள் வீட்டுடைய பாத்ரூம்லேயும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் நமக்கு புக் பண்ணி ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம போய் பார்த்து கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் மொத்தம் 4 பாத்ரூம், ஒரு கிச்சன், வாஷிங் ஏரியா, வாஷிங் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை மாதிரி டேப்பில் நம்மளுக்கு தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்தாலே பைப் லைன் ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. உங்கள் வீட்டுடைய பைப் பிவிசி, யூபிவிசி, சிபிவிசி இல்லைனா பிபிஆர் இதில் எந்த பைப் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் 100% நம்மளால் பிளாக்கேஜை கிளியர் பண்ண முடியும். இந்த டேங்க்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கேலிங் வந்து டெபாசிட் ஆகிருக்குன்றது. ஸோ டேங்க்லேயே நமக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா ஸோ பைப் லைன் ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு டெபாசிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக கஸ்டமர் நமக்கு கால் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க, பைப் லைன் ஃபுல்லாகவே நமக்கு சால்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு சுண்டு வரல் போகிற அளவு நமக்கு அதில் ஸ்பேஸே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிருக்கு, டேங்க்லேயும் அந்தளவுக்கு டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எல்லா பைப்லைனும் நம்ம ஆசிட் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேப்பை திறந்துருக்கும். எந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்கேலிங் ஃபுல்லாக நம்மளுக்கு கரைஞ்சி வெளில வருதுன்னு பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு சால்ட்டு தான். இந்த வீடியோ பார்க்குற பலருக்கும் வரக்கூடிய சந்தேகம், யூபிவிசி பைப்பில் இது மாதிரி ஸ்கேலிங் எப்படி ஃபார்ம் ஆகுன்றது தான். கண்டிப்பாக எந்த பைப்பாக இருந்தாலும் ஸ்கேலிங்கிறது ஃபார்ம் ஆக தான் செய்யும். பட் பிவிசி பைப்பை கம்பேர் பண்ணும்போது யூபிவிசி பைப்பில் ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிற டைம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். உதாரணத்துக்கு பிவிசி பைப்பில் 5 yearsல நமக்கு ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா யூபிவிசி பைப்பில் கண்டிப்பாக 10 to 12 years ஆகும். அதுவும் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பிராண்ட் பைப் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த 10 to 12 years வரும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பைப்பில் ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸோ எவ்வளோ சால்ட் வருதுன்றதை பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 minutes நம்மளுக்கு இந்த சால்ட் வந்து வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ வீடியோவில் ஃபுல்லாக நம்ம காமிக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு சால்ட் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. நம்ம தனியாக தான் க்ளீன் பண்ணோம். டோட்டலாக எல்லா ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ளஷ் டேங்க் முதற்கொண்டு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஸ்கேலிங் இஷ்யூஸ் அதிகமாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு டேங்க்கில் ப்ரெஷர் எந்தளவுக்கு வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி ஸ்கேலிங் இஷ்யூ இருக்கிற இடத்துல ஃப்ளஷ் டேங்க்கை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் போடணும். இல்லைனா அதில் நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல் டேப்லேயும் நம்மளுக்கு ப்ரெஷர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஹெல்த் ஃபாஸ்ட் கன் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ரெஷர் சூப்பராகவே இருக்குது. அதே போல் மிக்சர் டேப்லேயும் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு சில மிக்சர் டேப் மாடல் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து ட்ராப் பண்ணும். பட் ஆனால் இந்த மிக்சர் டேப் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ மிக்சர் டேப் வாங்கும்போது கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. ஸோ ஃப்ளோ நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே போல் ஷவர்லேயும் நம்மளுக்கு ஸோ ப்ரெஷர் சூப்பராகவே இருக்குது. ஸோ டேங்க்கும் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமர் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க டேங்க்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்கேலிங் இஷ்யூ இருந்ததுனால ஸோ அதையும் நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பைப் லைனில் இது மாதிரி ஸ்கேலிங் இஷ்யூ இருந்தாலே பைப் லைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ 100% நம்மளால் பிளாக்கேஜை கிளியர் பண்ண முடியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.